கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் விசுவாச நடை ஃபெய்த் வாக் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு ஏறத்தாழ 23 நாட்கள் நம்முடைய வீடுகளிலே அடைந்து கிடக்கிறோம். ஆனால் இந்த 23 நாட்களை ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மளை கிருபையை பாதுகாத்து இருக்கிறார், பலம் தந்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், ஜீவன் தந்திருக்கிறார். பல செய்திகளை நம்ம ஊரெங்கும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் நம்முடைய வீடுகளிலே கர்த்தர் நம்மளை சுகமாய் தாங்க பண்ணினார். இது ஆண்டவருடைய பெரிதான கிருபை. கர்த்தர் நம்மை பாதுகாத்தார் என்று நம்பிக்கையோடு கூட இருப்போம். இந்த வியாதியின் கொடூரை பற்றி நம்ம யோசிக்குவதை விட கர்த்தர் என்னை எவ்வளவாய் கிருபையை தாங்கி கொண்டிருக்காருன்னு நீங்கள் அதிகமாக யோசிங்கள். அதை குறித்து விசுவாசிங்கள். அதை குறித்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. சீக்கிரத்தில் இந்த வாதை மாறும் என்று நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடுங்க. இந்த இந்தியா தேசத்தை மாத்திரம் இந்த உலகத்தை விட்டே கர்த்தர் இந்த வாதையை மாற்றுவார். எத்தனையோ வாதைகளை வேதம் சொல்லி கிறிஸ்துவராகிய நமக்கு ஆண்டவர் முன்னமே கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், வாதை உன் கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையை நம்ம பிடிச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நம்மளோட தலை மேல கை வச்சு ஆண்டவரே வாதை இந்த கூடாரத்தையும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது என்று ஜெபிக்கும் போது, விசுவாசமோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாக இந்த வாதை முற்றிலுமாய் அழிக்கப்படும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த நாளிலும் இந்த விசுவாச நடை இந்த தலைப்பின் கீழாக இதற்கு ஆதாரமாக யோவான் நற்செய்தி நூல்ல 10ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ள வேண்டால், இந்த யோவான் 10ஆம் அதிகாரம் மிக 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 ஒரு அருமையான அதிகாரம். விசேஷமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த 7 வார்த்தைகள், அது ஐ எம் சேயிங் என்று சொல்வார்கள். நானே என்ற வார்த்தை முடிந்த அந்த 7 வார்த்தைகள்ல என்னென்ன வார்த்தைகள் பார்க்கும்போது விசேஷமா 2 வார்த்தை இதுல வந்திருக்கு. ஒன்று, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னார், நானே வாசல் என்று சொன்னார். ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், ஐ ஆம் தி கேட். இந்த 2 வார்த்தையில் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை. அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தில் பார்க்கும்போது சீடர்கள் மாத்திரமல்ல, தம்மோடு அருகாம இருக்கிற பரிசேயருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக வார்த்தைகளை தெளிவுபடுத்திக்கணும். பிதாவோடும் அவரோடு கூட நெருக்கத்தையும், பிதாவு என்ன கிரியை செய்கிறார், வைத்து நான் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கேன், அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கும்போது இந்த பரிசேயர்கள் மனம் குழம்பி போய் பதற்றமாகி, ஆண்டவரே நீங்க சொல்வதை எங்களுக்கு சொல்லி கொஞ்சம் மறுபடியும் புரிய வைங்க, எங்களை தெளிவுபடுத்து என்று மீண்டும் இயேசு கிறிஸ்துவண்டை வந்து அவர்கள் தெளிவுபடுத்தும்படியாக வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு அருமையான வார்த்தையை நம்ம வாசிக்க போறோம். 37ஆம் வசனத்துல, என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாமல் இருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி இந்த கிரியை விசுவாசிங்கள் என்றார். அதாவது பிதா என்னோடு கூட இருக்கிறாரு, நான் பிதாவோடு கூட இருக்கிறேன். நான் செய்த எல்லா கிரியும் ஆண்டவர் பிதா எனக்கு சொல்ற கிரியை தான் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த காலவேளையில ஆண்டவர் சொல்ற ஒரு அற்புதமான விசுவாசம் என்ன? தெய்வீக விசுவாசம், டிவைன் ஃபெய்த். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, நாம் வைக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? அது ஒரு தேவ விசுவாசம், ஒரு தெய்வீக விசுவாசம். நம் மனிதன் மேல எந்த விசுவாசமும் வைக்கல, மாம்சத்தின் மேல எந்த விசுவாசம் வைக்கல, பொருட்கள் மேல எந்த விசுவாசம் வைக்கல, இல்லை என்றால் நம்முடைய பணத்தின் மேல, நம்முடைய பலத்தின் மேல, நம்முடைய சுயத்தின் மேல எந்த விசுவாசம் வைக்கல. நம்ம வைக்கிற விசுவாசம் யார் மேல இருக்கின்றா? அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல. ஏனென்றால் ஆண்டவர் நாம் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம், நானும் பிதாவும், என் பிதா என்னில் இருக்கிறார், அதை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் வைக்கிற ஒவ்வொரு விசுவாசமும் இயேசு கிறிஸ்து மேல வைக்கும்போது அதுதான் டிவைன் ஃபெய்த். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தைன்னா பாருங்க, அறிந்து விசுவாசிங்க. அப்படி என்றால் எதை ஆண்டவர் அவர் பரிசேயருக்கு தெளிவுபடுத்த வருகிறார்? பரிசேயர்ல நீங்க எல்லாரும் வரீங்க, என் போதனை கேட்குறீங்க, என்னுடைய வார்த்தைகளை கேட்குறீங்க, ஓமைகள் ஓமானத்தை சொல்றேன், எல்லாவற்றையும் கேட்குறீங்க, அநேக டவுட்டை கொண்டு வரீங்க, அநேக சந்தேகங்களை கொண்டு எல்லாவற்றையும் தீர்த்து வைக்க. ஆனா நீங்க எப்படி இருக்குன்னா ஒரு பார்வையாளராக இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி இந்த கிரியைகளை விசுவாசிங்க. அறிந்து விசுவாசிக்க வேண்டும், பார்வையாளராய் அல்ல பகுத்தறிவாளராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். டிவைன் ஃபெய்த் இஸ் நாட் எ ஸ்பெக்டேட்டர். அநேகர் என்ன செய்யணும்? பார்வையாளர் இருப்போம். The spectator is not a faith, but the scholarly is a faith.
Spectator is not a faith, but scholarly is a faith. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, உனக்குள்ள ஒரு தெய்வீக விசுவாசம் இருந்தா நீ ஒரு பார்வையாளராக இருக்கக்கூடாது, பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும். பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும். எதை பகுத்தறிவு? கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், இதை கர்த்தர் செய்ய முடியும், இந்த கிரியை கர்த்தரால முடியும், இது இயேசுவால இந்த கிரியை நடப்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு நமக்குள்ள இருக்க வேண்டும். பார்வையாளர்கள் இன்றைக்கு டிவி பார்க்குறவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் படி தான் இன்னைக்கு கிறிஸ்துவ அநேக சொல்லுறாங்க. ஆமாம்மா இப்படி ஆகிடும், ஆமாம்மா அப்படி ஆகிடும், ஆமாம் இப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு அவர்கள்லாம் பார்வையாளர். தேர் ஆர் வியூவர்ஸ், தேர் ஆர் ஸ்பெக்டேட்டர்ஸ். நாம பகுத்தறிவாளர்கள். ஆண்டவருடைய வார்த்தை அறிந்தவர்கள் எல்லோரும் பகுத்தறிவாளர்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா? ஆண்டவர் வார்த்தை வேதத்தை கொடுத்துருக்கா. அந்த வேதத்தை படிக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி, நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி. நாம் அறிந்து சார்ந்து நினைச்சும் விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறார். ஏதோ கண்மூடித்தனமா இல்லை, ஏதோ குருட்டாட்டமா இல்லை, மாறாக அறிந்து விசுவாசி, பகுத்தறிந்து விசுவாசிக்கும். எனக்குதான் வேதம் சொல்லு 42ஆம் வசனத்துல சொல்லு, அவ்விடத்துல அநேகர் அவ்விடத்துல வந்து என்ன செய்தாலாம்? விசுவாசித்தார்கள். ஞானிகள், அறிவாளிகள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதத்தை நன்கு கற்றவர்கள். அவர்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு பகுத்தறிவு வேண்டும் என்றால் கிறிஸ்துக்குள் பெரியவாளரே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அறிவு நமக்கு தேவை. ஆண்டவர் அறிவு ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் பகுத்தறிவு. அநேக சொல்லுவாங்க பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் பல விஷயங்களை பேசுவார். ஆனா பகுத்தறிவு என்பது ஏதோ ஒரு தெய்வத்தை அப்பாற்பட்ட சிந்தனை அல்ல, அது தெய்வத்துக்கு உட்பட்ட சிந்தனை. அது ஒரு நாத்திகமான செயல் அல்ல, அது கடவுளை தொழுகிறவருடைய சிந்தனை. அதுதான் ஆண்டவர் இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அறிந்து விசுவாசிக்க வேண்டும், அறிந்து விசுவாசிக்க வேண்டும். குருட்டு விசுவாசம் அல்ல, அறிந்து விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வேதம் சொல்லுது, பிதாவோடு இருந்து அவர் செயல்படுகிற காரியத்தை நீங்கள் அறிந்து என்ன செய்ய விசுவாசிக்க. இன்றைக்கும் கர்த்தர் நமக்காக பிதாவத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திற்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக, நம்முடைய சமாதானத்துக்காக, நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக இன்றைக்கும் பரலோகம் நமக்காய் பேசிக்கொண்டிருக்க. அதுல பிரதான வேலை இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கார். அந்த பகுத்தறிவு நமக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக பேசிக் கொண்டிருக்கார். கர்த்தர் எனக்காக. நாம என்ன செய்யக்கூடாது? ஐயோ எனக்காக பேசுகிறது நாம் இல்லையே, எனக்காக சப்போர்ட் பண்றது யாரும் இல்லையே, எனக்காக உறுதுணையா இருப்பது யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்வது யாரும் இல்லையே, எனக்காக ஆண்டவரே எனக்காக வந்து நிற்பதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு சொந்தம் இல்லையே, பந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறதை நிறுத்தி இந்த வேளையில நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பகுத்தறிவு புரிந்து கொள்ள. பிதா விடத்துல என் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிதாவின் இடத்துல பரலோகம் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவர் எங்களுக்காய் வாதாடி கொண்டிருக்கிறார், எங்களுக்காய் உறுதுணையா இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய பெரிய காரணங்களை செய்வார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May God bless you. Amen.